जाग जा रे योगी, मिटा दे आलस के घेरे। अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहते, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सस्ते के धुन में बजी माया की लोरी है। ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. யுகாந்தர் துவார், யுகமாற்றத்தின் வாயில் அமிர்த வேளை பட்டியினுடைய 11வது தினம். தபஸ்யாவினுடைய 10 நாட்கள் முடிந்துவிட்டது. இன்றைக்கு 11வது தினம். 108 நாட்களின் தபஸ்யா பட்டி. ஸ்நேகத்தில் யார் சதா இருக்கக்கூடியவர்களோ, ஸ்நேகி ஆத்மாக்களோ, அப்படிப்பட்ட ஸ்நேகி ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவும் சதா ஸ்நேகத்திற்கான ரிட்டன் கைமாறு கொடுத்து கொண்டிருக்கிறார். எந்த நேரத்தில் தருகின்றார்? அமிர்த வேளை. விசேஷமாக அமிர்த வேளை சகஜமாக வரதானம் கிடைக்கிறது. முழு நாளும் அதிகாரம் இருந்த போதும் கூட குறிப்பான காலம் என்பது அமிர்த வேளை. எதற்குமே மங்கள நேரம், குறிப்பான நேரம் என்று இருக்கிறது இல்லையா? நேரப்படி சில பொருட்கள் மலிவாக கிடைக்கிறது, சீசன் ஏற்படுகிறது. அமிர்த வேளை விசேஷமான சீசன் ஆகும். ஆகவே சகஜமான பிராப்தி ஏற்படுகின்றது. அமிர்த வேளை ஸ்நேகத்திற்கான விசேஷமான நேரத்தின் பங்கீடாகும், ஒதுக்கீடாகும். எப்படி ஏதாவது ஒரு விசேஷமான சீசன் ஏற்படுகிறது என்றால் அதில் என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க? இங்கு அன்பினுடைய சீசன் தொடங்கி இருக்கிறது. வரதானத்தினுடைய டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது, தள்ளுபடி கிடைக்கிறது. 1759ஆம் ஆண்டு வெஜ் ஃபுட் கம்பெனி உருவானது. யூரோப்பில் மண்பாண்டங்கள் உருவாக்கக்கூடிய கம்பெனி. ஜோசியா வெஜ்வுட் என்ற பெயருடைய ஒரு ஆங்கிலேய குமாரர் இருந்தார். அவர் தன்னுடைய கம்பெனியை தொடங்கினார். அவர் ஒரு சித்தாந்தத்தை அறிமுகப்படுத்தினார். அது மார்க்கெட்டிங்குக்கானது, சந்தைப்படுத்துதலுக்கானது. அது இன்று வரை தொடர்ந்து நடைபெறுகிறது. அதைத்தான் நாம் கூறுகிறோம் போகோ அல்லது போகாஃப்.
ஒன்றை வாங்கி ஒன்றை பெறுங்கள் அல்லது ஒன்றை வாங்கி ஒன்றை இலவசமாக பெறுங்கள். இந்த கான்செப்ட் 1759 ஆரம்பமானது. இந்த கான்செப்டில் ஒரு கவர்ச்சி அட்ராக்ஷன் இருந்தது. பை லவ் கெட் பீஸ் ஃப்ரீ. அன்பை வாங்குங்கள், அமைதியை இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கள். அமைதி வேண்டும் என்றால் அமைதி கிடைக்காது. முதலில் அன்பை எடுத்துக்கொள்ளுங்கள், கூடவே உங்களுக்கு அமைதி கிடைக்கும். ஒன்றை வாங்குங்கள், 2 இலவசமாக பெறுங்கள். ஒன்றை வாங்குங்கள், இலவசமாக 3 பெறுங்கள். இப்படி நமக்கு ஆஃபர்ஸ் வருகிறது. எங்கே பிரீத் அன்பு இருக்கிறதோ அங்கே ஜீத் வெற்றி இருக்கிறது. இறைவனின் அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய மனம் என்பது வெற்றிக்கான முதல் அடியாகும். இன்றைக்கு பாபா என்ன கூறியிருக்கிறார்? 3 விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றிற்கும் முதலாவதான விஷயம் அமிர்த வேளை, அன்பிற்கான வரதானம். எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே வரதானம் சகஜமாக இருக்கிறது. ஒருவேளை இப்பொழுது வரை அலாரத்தால் எழ வேண்டி இருக்கிறது என்றால் அன்பு பலகீனமாக உள்ளது. இப்பொழுது கூட அலாரத்தால் எழ வேண்டி இருக்கிறது. எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு முன்பாக எழ வேண்டும். எழ வேண்டுமே என்றால் அதற்கு அர்த்தம் அன்பு குறைவாக உள்ளது என்று. ஆக முதல் விஷயம் பாபா என்ன கூறியிருக்கிறார்? யார் ஸ்நேகத்தில் சதா இருக்கக்கூடிய ஆத்மாக்களோ, லவ் பிகெட்ஸ் லவ், அதாவது அர்த்தம் அன்பு அன்பை ஈர்க்கிறது. அன்பினால் அன்பு ஜன்மம் எடுக்கின்றது. நினைவு நினைவை ஈர்க்கிறது. முழு நாளும் நமக்கு உரிமை அதிகாரம் இருக்கிறது. இருந்தாலும் குறிப்பான காலம், ஸ்பெஷல் டைம் என்ற ஒரு பிரிவு இருக்கிறது. அதுதான் அமிர்த வேளை. யாரால் அமிர்த வேளையை வெல்ல முடிவதில்லையோ அவர்கள் முழு நாளில் தோல்வி அடைவார்கள் அவசியம். அமிர்த வேளை வெற்றியானது என்றால் முழு நாளும் வெற்றிதான். அமிர்த வேளை தோல்வி என்றால் முழு நாளிலும் தோல்விதான். இது உறுதி. அமிர்த வேளை சகஜமாக வரதானம் கிடைக்கிறது. முழு நாளும் அதிகாரம் இருந்தாலும் அது குறிப்பான நேரம். எப்படி விவாகம் செய்கிறதா இருந்தால் அதுக்கு குறிப்பிட்ட முகூர்த்தம் குறிக்கிறாங்க இல்லையா? அது போல தான் இதுவும் ஒரு முகூர்த்த நேரம். எப்படி சீசனில் பொருள் மலிவாக கிடைக்கிறது இல்லையா? அதே போல தான் இங்கு, அதாவது அமிர்த வேளையில் மலிவாகவும் கிடைக்கிறது, கூடவே சோம்பேறித்தனமும் கூடவே வந்து விடுகிறது. அமிர்த வேளையில் வருமானம் செய்யவில்லை என்றால் அர்த்தம் உங்களுடைய ஆற்றல் திருடப்பட்டுள்ளது என்று பொருள். சோம்பலின் குரல் என்பது மாயாவினுடைய தாலாட்டாகும். தூங்குதல் என்பது ஓய்வு அல்ல, அது மாயா. தூக்கம் இப்பொழுது அமிர்தம் அல்ல, விஷத்தின் நிழலாகும். யார் விழிப்படைகின்றார்களோ அவர்கள் வெற்றி அடைகின்றார்கள். அதிகாலை விழிப்பு என்பது முழு நாளின் வெற்றியாகும். ஆகவே என்ன செய்ய வேண்டும்? விழித்தெழ வேண்டும். எத்தனை மணிக்கு? காலையில் 2 மணி என்று கேட்கும் பொழுதே நிறைய வலி ஏற்படுகிறது. ஆத்மீக வேதனையின் அனுபவம் ஏற்படுகிறது. அடுத்து பாபா கூறுகிறார், எல்லா டீச்சர்ஸுமே நிர்விக்னமாக வேண்டும், தடையற்றவர் ஆகுங்கள். யோகத்தினுடைய கோட்டை சுவரை பலப்படுத்தி கொள்ளுங்கள். யோகத்தினுடைய கோட்டை சுவர் விசேஷமாக எப்பொழுது ஏதேனும் தடை வருகிறதோ அப்பொழுது சர்வதேச யோகா வைக்கின்றீர்கள் அல்லவா? அதே போலவே ஒவ்வொரு மாதமும் எவ்ரி மந்த் எல்லோரும் ஒன்று கூடி இருந்த ரூபத்தில் நாலாபுறமும் விசேஷமான நேரத்தில் ஒன்று சேர்ந்து யோகாவுக்கான ப்ரோக்ராம் செய்யுங்கள். இணைந்து கூட்டாக யோகா. பிரிந்திருக்கக்கூடிய ஆத்மாதான் மாயாவினுடைய முதல் வேட்டை பலியாகும். கூட்டத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய ஆத்மா மாயாவினுடைய இலக்கில் உள்ளது. மொத்த ஜோனுமே யோகதானம் கொடுக்க வேண்டும். யோகத்தினுடைய சூழல்தான் உண்மையான பாதுகாப்பு கவசமாகும். இதில் கோட்டை உருவாகுகிறது. கோட்டை பலமுடையதாக ஆகுகிறது. எந்த ஒரு ஆயுதமும் இதை உடைக்க முடியாது. எவ்வளவு சேவை அதிகரிக்குமோ அவ்வளவு மாயா நம்மை தன்னுடையவர் ஆக்குவதற்கு முயற்சி செய்யும். சேவா மற்றும் மாயா சேர்ந்து நடக்கின்றது. ஆகவே எச்சரிக்கை. சேவா மற்றும் மாயா
சேர்ந்து சேர்ந்து அடியெடுத்து முன்னேறுகிறது. சேவையில் மிகுந்த ஆக்கர்ஷணம் ஏற்படுகிறது. சேவையில் பற்று ஏற்படுகிறது, ஊக்கம் உற்சாகம் ஏற்படுகிறது. ஆனால் இதை மறந்து விடுகிறார்கள். எங்கே சேவா இருக்கிறதோ அங்கே மாயாவும் இருக்கும். இருந்த போதும் கூட எவ்வளவு சேவையில் முன்னேறுவீர்களோ அந்த அளவு மாயாவும் அதிவேகமாக அடியெடுத்து வருகிறது கூடவே. அடுத்த விஷயம், இன்றைக்கு வாக்கியத்திலிருந்து எங்கே யோகா இருக்கிறதோ அங்கே யோகத்தினால் என்ன செய்வீர்கள்? கோட்டையை உருவாக்குங்கள். யோகத்தினுடைய கோட்டை, த ஃபோர்ட் ஆஃப் யோகா. மூன்றாவது விஷயம், எங்கே ஏதேனும் ஒரு காரியம் புதிதாக தொடங்கப்படுகிறது என்றால் சுத்தம் செய்யும் விதியை கடைபிடிக்கப்படுகிறது. ஆகவே சர்வசிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு ஒரே ஒரு சுத்த சங்கல்பம் ஏற்பட வேண்டும். அது வெற்றியாகும். இதுதான் சுத்தத்தின் மூலமான விதியாகும். ஒரே ஒரு சங்கல்பம், சுத்தமான சங்கல்பம், வெற்றிக்கான சங்கல்பம். நாலாபுறமும் ஒரே மாதிரியாக கோட்டையை பலப்படுத்துங்கள். வெற்றி என்பது அப்பொழுது கிடைத்தே தீரும். மாயாவினுடைய மிசைல்ஸ், ஏவுகணைகளிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளும் கவசம் எது? யோகத்தினுடைய கோட்டையாகும். 3 விஷயங்கள் இன்றைக்கு. எல்லாவற்றிற்கும் முதல் விஷயம், அதிகாலையில் அன்பினில் மனத்தை மூழ்க வையுங்கள். இறை அன்பினில் மனம் மூழ்கி இருக்கட்டும். இது வெற்றியினுடைய ஆரம்பமாகும். 3, சின்ன சின்ன குழந்தைங்க அனாதை ஆகிட்டாங்க, தாய் தந்தை இழந்துட்டாங்க. அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, உறவினர்கள் யாருமே அவர்களுக்கு உதவிக்கு வரவில்லை. சாலை ஓரத்தில் வசித்து வந்தார்கள். மூவருமே ஓரளவுக்கு வளர்ந்துட்டாங்க. ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த இடத்துல திடீர்னு ஒரு கார் நிற்கிறது. கார் ரொம்ப பெரிய அளவில் ரிப்பேர் ஆகியிருந்துச்சு. அதனுடைய எஜமானர் வெளியில் வரார். அவர் அங்குமிங்கும் பார்க்கிறார், யாரும் உதவிக்கு இல்லை. அந்த 3 இளைஞர்கள் நிற்கிறாங்க. அவர்களை கூப்பிடுறார். இந்த 3 பேரையுமே தனக்கு உதவி செய்கிறதுக்காக கூப்பிடுறார். அந்த 3வருக்கும் எந்த ஒரு ஸ்திரமான வேலையும் இல்லாமல் இருந்தது. அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருந்தார்கள் வேலை இல்லாமல். அப்பப்போ வேலையும் மாறிக்கொண்டே இருக்கிறது. சின்ன சின்ன வேலை கிடைத்தாலும் அடுத்த கட்டம் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற சிந்தனையோ முடிவோ அவங்கள்ட்ட இல்லாமல் இருந்துச்சு. ஒரு இலக்கற்றவர்களாக இருந்தார்கள். அந்த 3வருமே கொஞ்சம் மெக்கானிக் வேலையை கற்றிருந்தாங்க. 3வருமே அந்த கார் ஓடுறதுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சாங்க. கார் சரியாகிடுச்சு. முதலாளிக்கு ஒரே சந்தோஷமாகிடுச்சு. என்ன செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க முதலாளி. அப்போது தன்னுடைய கதையை சொல்கிறாங்க. முதலாளி சொல்கிறார், என்னுடைய ஃபேக்ட்ரிக்கு வாங்க அப்படின்னு தன்னுடைய வண்டியிலேயே கூட்டிகிட்டு போகிறாங்க. சின்ன சின்ன வேலைகளை ஆரம்பத்தில் கொடுக்குறாங்க. அறை உணவு கொடுக்கப்பட்டது. 3 பேருக்குமே வேலை கொடுக்கப்பட்டது. மூத்த பையன் ரொம்ப நேர்மையானவராக இருந்தார். 1 மாதம் முடிந்தது. அவர் முதலாளிக்கு முன்னால் வர்றார். நான் எப்படி நன்றி சொல்வேன்? எங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்குறீங்க? இருக்கிறதுக்கு வீடு கொடுத்துருக்குறீங்க, சாப்பிட்றதுக்கு உணவு கொடுத்துருக்குறீங்க. எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். வாழ்நாள் முழுவதும் நான் உங்களுக்கு வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னார். 2வது இளைஞன் வந்தார். 1 மாதம் முடிஞ்ச பிறகு நிற்கிறாரு. எனக்கு எங்கே சம்பளம் அப்படின்னு கேட்குறார். சும்மாலாம் வேலை செய்ய முடியாது. நான் எவ்வளோ உழைச்சிருக்கிறேன், முழு மாதமும் உழைச்சிருக்கிறேன், நல்லா உழைச்சிருக்கிறேன். எனக்கு மேலும் இன்க்ரிமெண்ட் எனக்கு கிடச்சிட்டே இருக்கணும், சம்பள உயர்வு கொடுக்கணும். எஜமானர் சொன்னார், சரி அப்படின்னு சொன்னார். ஏன்னா உண்மையிலேயே அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. 3வதோ ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டார். நிறைய ஏமாற்று, திருட்டு, அடிக்கடி பிடிபடவும் செய்தார். ஆனாலும் அவருடைய 2 சகோதரன் இருந்ததுனால அவரை வெளியேற்றலை. அவனுக்கு ரொம்ப கீழமட்டமான வேலைகள் கொடுக்கப்பட்டது. துடைக்கிற மாதிரியான, க்ளீன் பண்ணுறது மாதிரியான வேலைகள் கொடுக்கப்பட்டது. காலம் ஓடிக்கொண்டே இருந்தது. எஜமானர், அந்த முதலாளி சாகும் தருவாயில் இருக்கிறார். அந்த 3 சகோதரர்களில் கடைசி சகோதரர் ரொம்ப கீழான அடிப்படை வேலைகளை செய்து கொண்டிருந்தார். 2வது சகோதரர் பெரிய ஆஃபீஸர் ஆகிட்டார்.
அந்த மூத்த சகோதரருக்கு அந்த ஃபேக்ட்ரி முதலாளி தன்னுடைய முழு ஃபேக்ட்ரியையுமே அவருடைய பெயரில் எழுதி கொடுத்துட்டார். கர்மத்தின் பலன் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கட்டாயம் கிடைத்தே தீரும். அன்பு எல்லாவற்றை விட மிக பெரிய கர்மமாகும். பரமாத்ம அன்பினில் மூழ்கிவிடுங்கள். இது வாழ்க்கையின் எல்லாவற்றை விட மிகப்பெரிய உபகாரமாகும். உலகாய மனித மனமானது ஒருவர் மற்றவரிடம் சிக்க வைக்கின்றது. மனிதரிடத்தில், குடும்பத்தில், கணவன், மனைவி, குழந்தை, உறவுகள், பைசா, பொருள், செல்வம், பதவி, விகாரம், ஆசை, சரீர உணர்வு, இந்த எல்லாவற்றிலிருந்தும் வெளியே வரவே விடுவதில்லை. பிறகு எப்படி அந்த அதிசயமான காட்சிக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய இறைவனின் பக்கம் செல்ல முடியும்? இந்த தேகத்திலேயே மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். அமிர்த வேளை பரந்தாமத்தில் ஏறுவதற்கான முதல் படியாகும். சரீரத்திலிருந்து விடுபடுவதற்கான வாயிலாகும், நுழைவாயிலாகும். தபஸ்யாவினுடைய தவ சாலையில் நுழையும் வாயிலாகும். தி என்ட்ரி கேட் இன்டு த ஸ்கூல் ஆஃப் தபஸ்யா, தபஸ்யா பள்ளிக்கூடத்தினுடைய நுழைவாயில். ஆகவே அதிகாலையில் எழுங்கள், அதிகாலையில் விழிப்படையுங்கள். யார் விழிப்படைகின்றார்களோ அவர்கள் வெற்றி அடைகின்றார்கள். விழித்திருத்தல் என்றாலே வெற்றி, அன்பு என்றாலே வெற்றி. அன்பினால் தன்னை நிறைத்து கொள்ளுங்கள். மிகுந்த அளவு அழுது விட்டோம், பக்கெட்டாக நிறைத்து கண்ணீர் வடித்து விட்டோம். கணவனுக்காக, மனைவிக்காக, குழந்தைகளுக்காக. அவர்கள் உங்களுக்காக என்ன வைத்தார்கள்? அனாதை ஆசிரமத்தை, முதியோர் இல்லத்தை உருவாக்கினார்கள். அங்கே உட்கார வைத்தார்கள். மகன் வசிக்கும் அதே ஊரில், மகன் சொந்த வீட்டில் இருக்கும் அதே ஊரில் தாய் தந்தையர் முதியோர் இல்லத்தில் இருக்கிறார்கள். ஆனாலும் மோகம், பற்றுதல் விடுவதே இல்லை. பகவானோடு எப்பொழுது அன்பு செலுத்தப் போகின்றீர்கள்? ஃப்ரீ வரதானம், இலவசமாக வரதானம் கிடைக்கிறது. ஆனால் ஆன்லைனில் வர வேண்டும். ஆஃப்லைனில் இருந்தால் ஆப் டவுன்லோட் ஆகுமா என்ன? ஆனால் ஆஃப்லைனில் இருந்து கொண்டு ஆப் டவுன்லோட் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது ஆகுவதில்லை. எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே வரதானம் சகஜமாக இருக்கிறது. கேட்பதற்கான அவசியமே இல்லை. மிக எளிது. அந்த முதல் மகன், பையன், இளைஞன் எதையுமே கேட்கவில்லை. எனக்கு இதை கொடு, அதை கொடு என்று கேட்கவே இல்லை. அவன் கூறியதெல்லாம் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் என்றுதான். ஆனால் அவனுக்கு முழு சொத்துமே போய் சேர்ந்தது அல்லவா? பகவானே உங்கள் பின்னால் வருவார், கையை கட்டி கொண்டு, உங்களுக்கு நான் என்ன கொடுக்க, நான் உங்களுக்கு வரதானம் தருகிறேன் என்று அவர் பின்னால் வருவார். நீங்கள் கூறுவீர்கள் எனக்கு ஒன்றுமே தேவையில்லை என்று. ஆனால் அவர் சொல்லுவார், இல்லை இல்லை, நான் உங்களுக்கு தர வேண்டும். நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், அவர் பின்னாலேயே வருகின்றார், நான் உங்களுக்கு வரம் தருகிறேன் என்று. அப்படியே ஆகட்டும் என்று வரம் கூற தயாராக இருக்கிறார். எங்கே அன்பிருக்குமோ, இறை அன்பிருக்குமோ அங்கே வரதானம் இருக்கும். எப்பொழுது வாழ்க்கையில் தடை வருகிறதோ அப்பொழுது நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். மனிதர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம், சூழ்நிலையை ஒன்றும் செய்ய வேண்டாம். செய்ய வேண்டியது என்ன? நாம் நமக்குள் சில காரியங்களை செய்ய வேண்டும். எல்லோரோடும் சேர்ந்திருக்கும் யோகத்தின் சக்தியை அதிகப்படுத்துங்கள். சேர்ந்து யோகா செய்யக்கூடிய சக்தியை அதிகப்படுத்துங்கள். யோகாவை அதிகப்படுத்தும் பொழுது என்ன உருவாகும்? ஒரு பாதுகாப்பு கவசம், கோட்டை சுவர் தாமாக உருவாகும். ஆக எல்லா விதமான ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்? கவனக்குவிப்பு எதில் இருக்கணும்? யோகத்தில் இருக்கணும். பிரச்சனை வந்தால் பிரச்சனையில் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் சரீரத்தோடு செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? அசரீரி ஆக வேண்டும். சரீரத்திலிருந்து விடுபட்டு வெளியே வந்து விடுங்கள். ஆக சேர்ந்து செய்யக்கூடிய யோகா, அதாவது வாரத்தில் ஒரு நாள் சென்டரில், கீதா பாடசாலையில் அல்லது ரிட்ரீட் சென்டரில் ஒரு நாள் எல்லோரும் கூட்டாக யோகா செய்ய வேண்டும். அந்த ஒரு தினத்தில் எல்லோரும் ஒரே சங்கல்பம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும். எவ்வளவு முடியுமோ பட்டியில் இருக்க வேண்டும்.
முடிந்தால் ஒரே ஒரு வகுப்பு போதும். அதிக வகுப்புகளை கேட்காதீர்கள், அது குழப்பத்திற்குத்தான் காரணம் வகுக்கும். எவ்வளவு அதிகமாக வகுப்பு கேட்பீங்களோ அவ்வளவு அதிக குழப்பங்கள் தான். 24 மணி நேரத்தில் ஒரு வகுப்பு போதும். மற்ற முழு நேரமும் யோகா இல்லை. எவ்வளவு நேரம் யோகா செய்ய போகிறீங்க? உட்கார்ந்து யோகா செய்து தூக்கம்தான் வரும். இணைந்து யோகா செய்வது என்றால் என்ன அர்த்தம்? எல்லாவற்றிற்கும் முன்னதாக முதலில் ஒரு சங்கல்பம், ஒரு தீம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதை பல விஷயங்களாக டிவைட் செய்யணும். ஒரு முரளி கிளாஸ், ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் போதும். அதிக கிளாஸ் கொடுக்க வேண்டாம், அது குழப்பத்தை ஆரம்பம் செய்யும். இவங்க இப்படி சொன்னாங்களே, அவங்க அப்படி சொன்னாங்களே, அவங்க சொன்னதுக்கும் இவங்க சொன்னதுக்கும் முற்றிலும் விரோதமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஞானமாக இருக்கிறது. ஆனால் இதை செய்யவா அதை செய்யவா, எதை செய்ய என்ற குழப்பம்தான் மிஞ்சும் கடைசியில். இதை விடவா அதை விடவா, இதை செய்யவா அதை செய்யவா என்ற குழப்பம்தான் மிஞ்சும். நிறைய கேட்டிங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியர் கூட இந்த வார்த்தை சொல்கிறார் ஹேம்லெட்டில். டு பி ஆர் நாட் டு பி, ஷேக்ஸ்பியர் சொல்கிறார் ஹேம்லெட் மூலமாக. இதுவா அல்லது அதுவா, இதுவா அல்லது அதுவா, யோகத்தில் இதை செய்யவா அல்லது அதை செய்யவா, இதை செய்யவா அல்லது அதை செய்யவா, சக்தி கொடுக்கவா வேண்டாமா? சக்தி கொடுப்பது கூட மிகப்பெரிய வலையாக இருக்கிறது. ஏனெனில் சக்தி யாருக்கு கொடுக்கிறோமோ அவர்கள் மீது மேலும் மோகம் பற்று அதிகமாகி விடுகிறது. நாம் நினைக்கிறோம் சக்தி கொடுக்குறோம் நினைக்கிறோம், ஆனால் அது மோகத்தினுடைய விஸ்தாரமாகத்தான் இருக்கிறது. அது சகாஸ், சக்தி கொடுப்பதாகவே இல்லை. எனவே ஸ்டாப் ஆல் த சகாஸ், எல்லா சக்தி கொடுத்தலையும் நிறுத்துங்கள். சுயநலத்தினுடைய கிருமி இருக்கிறது அந்த சகாஸ் கொடுப்பதில். மோகத்தினுடைய கிருமி அதில் ஒட்டி இருக்கிறது ஆற்றல் கொடுப்பதில். அந்த ஆற்றல் எங்கும் போவதே இல்லை. அது ஒரு மனதின் பிரம்மையாக, இல்லூஷனாக இருக்கிறது, நான் சக்தி கொடுத்தேன் என்று. சக்தி கொடுப்பதற்கு முதல் திட்டமே என்னன்னா வைராக்கியம். முதலாக நீங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுபட வேண்டும். வைராக்கியம் இல்லாமல், எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் இல்லாமல் சகாஸ் கொடுக்கக்கூடிய சேவை செய்ய முடியாது. இன்வெர்டட் கமா பாப்தாதா, அவ்யக்த பாப்தாதா. டோட்டல் டிட்டாச்டு நிலையில், முற்றிலும் விடுபட்ட நிலையில் சக்தி வழங்கப்படுகிறது. நாம் நினைக்கிறோம் நாம் சக்தி கொடுக்குறோம், என்னுடைய மகளுக்கு சக்தி கொடுக்கணும், என்னுடைய மகனுக்கு சக்தி கொடுக்கணும், தாய்க்கு சக்தி கொடுக்கணும், தந்தைக்கு சக்தி கொடுக்கணும், அந்த சென்டருக்கு சக்தி கொடுக்கணும், சென்டரினுடைய நிலத்துக்கு சக்தி கொடுக்கணும், நிறைய பேர் யாராவது வரணும், சென்டருக்கான நிறைய இடம் கொடுக்கணும், பில்டர் வரணும், யாராவது ஃப்ரீயாக நமக்கு பில்டிங் கட்டி கொடுக்கணும். எவ்வளவு சுயநலத்தினுடைய ஆசை இருக்கிறது. இது வெறுமனே சுயநலத்திற்கான வழிமுறையாகத்தான் இருக்கிறது சக்தி கொடுப்பதெல்லாம், வேறு எதுவுமாக இல்லை. இவருக்கு சக்தி கொடுத்தால் சேவை நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. இதுக்கு பேரெல்லாம் என்னது? தன்னுடைய ஆசைகளினுடைய ஆன்மீக ரூபத்தில் பயன்படுத்துவது. ஸ்பிரிச்சுவாலிட்டியை எதற்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம்? தன்னுடைய சுயநலத்திற்காக. அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். விடுபட்டல் என்றால் என்ன அர்த்தம்? எல்லோருக்காகவும். அதில் தனிப்பட்ட மனிதர்கள் யாரும் வரமாட்டார்கள். யாரும் வரலாம், ஆனால் நமக்கும் அவர்களுக்கும் எந்த கொடுக்கல் வாங்கலும் கிடையாது. முற்றிலும் விடுபட்ட நிலை. இது எல்லாவற்றிற்கும் முதலாவது நாம் செய்யக்கூடிய வேலை. ஆகவே இணைந்து செய்யக்கூடிய யோகா என்றால் அர்த்தம் வாரத்தில் ஒரு நாள். அது மாதாக்களுடைய பட்டியாக இருக்கலாம், குமார்களுடைய பட்டியலாக இருக்கலாம், அல்லது குமாரிகளுக்கான, சகோதரர்களுக்கான, அல்லது ஜென்ரல் பட்டியாக கூட இருக்கலாம். இந்த பட்டியில் ஒரு வகுப்பு முரளி, மாலையில் ஏதாவது ஒரு வகுப்பு வைக்கணும்னா, இல்லைன்னா அதை கூட நீங்கள் விட்டுடலாம். என்னென்ன இருக்கணும் அதில்? ஒன்று யோகா, வழிகாட்டும் தியானம், அதாவது வர்ணனையோடு மெடிடேஷன், கமெண்ட்ரி மெடிடேஷன். அடுத்தது ஏதாவது ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி, அதில் எல்லாருமே இன்வால்வ் ஆகணும், கலந்துக்கணும். ஒரு ஸ்பிரிச்சுவல் டான்ஸ், ஆன்மீக டான்ஸ் இருக்கணும். அப்புறம் சைலண்ட்டு. ஏதாவது ஒர்க் ஷாப், ஏதாவது செமினார், அல்லது ஏதாவது ஒரு டாப்பிக்கில் கலந்துரையாடல், டிஸ்கஷன் இருக்கணும். பட் என்றால் வெறுமனே உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது அப்படி கிடையாது. அப்புறம் நம்முடைய சிந்தனைக்குள்ளேயே நாம் முழு நாளும் மாட்டிக்கொண்டிருப்போம். நம்முடைய வேலையை நாம் சிந்தனை பண்ணிகிட்டு இருப்போம். பட்டி போயிட்டுருக்கோம், ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ ஓடிட்டுருக்கோம்.
அமைதியில் யாருக்கு என்ன தெரிய போகுது? தன்னுடைய திட்டம் உருவாகிட்டு இருக்கும், ஓடிட்டுருக்கும். இதை செய்யணும், அதை செய்யணும், இங்கே ஸ்பீச் கொடுக்கணும், இங்கே கிளாஸ் பண்ணணும், இங்கே சென்டர் ஓப்பன் பண்ணணும், இந்த சகோதரியை அங்கே அனுப்பணும், இவங்களை இதை செய்ய வைக்கணும், இதை அவங்களை செய்ய வைக்கணும். இப்படி முழு பிளானும் உள்ளுக்குள்ளே ஓடிட்டுருக்கிறது பட்டிங்கிற பெயரில். பரந்தாமத்திற்கு போகிறதே இல்லை, இங்கேயே பூமியிலேயே சுற்றிட்டுருக்குறோம் பட்டிங்கிற பெயரில். டிஸ்கஷன், ஏதாவது ஒரு டாப்பிக்கில் கலந்துரையாடல், ஒர்க் ஷாப், செமினார், ஏதாவது ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி, ஏதாவது கை கால் அசைக்கக்கூடிய ஒரு ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ், ஏதாவது மெடிடேஷன், சைலன்ஸ் மற்றும் ரூல் செய்ய வேண்டும் முழு அமைதியில். ஃபாரின்லலாம் பட்டினாலே மொபைல் வெளியில் போயிடுது. இங்கே பட்டியில் மொபைல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. இது எந்த மாதிரியான பட்டி ஓடிட்டுருக்கிறது? இது பாரதிய பரம்பரையாகிவிட்டது. இது பட்டியே கிடையாது, இது வேறு ஏதோ ஒன்று. இங்கு பட்டி நடந்துட்டுருக்கிறது, மனிதர்கள் அங்கே சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். பட்டி இங்கே நடக்கிறது, மார்க்கெட்டில் சுற்றிட்டுருக்கிறாங்க. இது எந்த மாதிரியான பட்டி? மார்க்கெட்டிங் தான் ஆரம்பமாகுது. ஹாஸ்பிட்டலில் சுற்றிட்டுருக்கிறாங்க, பட்டி இங்கே நடக்குது. ஹாஸ்பிட்டலில் வர்றாங்க, கேட்குறாங்க இங்கே எதுக்கு வந்திருக்கிறீங்க? பட்டி ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா? பட்டி முடிஞ்சிடுச்சா கேட்டால் இல்லை பட்டி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? பட்டியோடு கூடவே இன்னும் 4-5 விஷயத்தை சேர்த்துக்கிறாங்க, கிளப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தெரப்பி, அந்த தெரப்பி, அந்த ட்ரீட்மெண்ட்டு. மார்க்கெட்டு போகிறாங்க, 4-5 விஷயங்களை சேர்த்து வாங்கிட்டு வருவாங்க இல்லையா? மதுபன் போகிறோம்னா மதுபனில் 10-12 விஷயங்களை சேர்த்து செய்துட்டு வராங்க. அதில் யோகா ரொம்ப கடைசியாக சின்னதாக இருக்கிறது. மற்ற எல்லாத்தையும் செய்வோம், அப்புறம் கொஞ்சம் யோகாவும் பண்ணுவோம். பாபா ரூமில் கொஞ்சம் நேரம் உட்காருவோம். ஒரு 3-4 குமாரர்கள் சேர்ந்துட்டு தன்னுடைய சென்டரில் இருக்கக்கூடிய நிமித்த சகோதரியிடம் சொன்னாங்க, சகோதரி நாங்கள் பட்டி செய்கிறதுக்காக ஒரு ரிட்ரீட் சென்டர் போகிறோம், அது ரொம்ப தூரத்தில் இருக்கிறது, இங்கேருந்து நாங்கள் பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டுட்டு போகிறாங்க. அது ரொம்ப ஒரு அழகான ஒரு இயற்கை சூழல் நிறைந்த இடம். அங்கே போகிறாங்க, பாபா ரூமில் 1 மணி நேரம் யோகா பண்ணுறாங்க. அடுத்த நாள் அங்கே இருக்கக்கூடிய சகோதரி சொல்கிறாங்க, இங்கே இந்த இடமெல்லாம் பார்க்க ரொம்ப நல்ல இடம், நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. காலையில் போகிறாங்க, சைட் சீன் சுற்றி பார்க்குறாங்க, மாலையில் வராங்க. அடுத்தது மறுநாள் மீண்டும் இன்னொரு இடத்துக்கு சுற்ற போகிறாங்க. 3ஆவது நாள் அடுத்த ஒரு இடத்துக்கு சுற்ற போகிறாங்க. கடைசியாக திரும்புறதுக்கு முன்னால் 1 மணி நேரம் பாபா ரூமில் உட்காந்துட்டு தபஸ்யா பண்ணுறாங்க, யோகா பண்ணுறாங்க. முடிந்தது தபஸ்யா பட்டி, மகா தபஸ்யா பட்டி. இது எந்த மாதிரியான பட்டி? இதில் மொபைலும் ஆனில் இருக்கிறது, இதில் எல்லா விதமான உரையாடல்களும் இருக்குது. ஆனால் ஃபாரின் பட்டியில் முற்றிலுமாக மொபைல் வெளியில் போயிடுது, சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. ஒரு கவரில் எல்லாருடைய மொபைலையும் வாங்கி வச்சிடுறாங்க. பட்டி எப்போ முடிவடைதோ 3 நாளுக்கு பிறகு தான் வாபஸ் திரும்பவும் மொபைல் அவரவருக்கு கொடுக்கப்படுகிறது. சில மாதாக்கள் மொபைல் கொண்டு வரதே இல்லை, அதுவும் நல்லது தான். ஆனால் மொபைல் இருந்தாலும் அதை தொடாமல் இருக்கணும், அதுதான் உண்மையான ட்ரீட்மெண்ட்டு. குறைந்தபட்சம் 1 நாள், 2 நாள், 3 நாள் இணைந்த ரூபத்தில் எல்லோரோடும் சேர்ந்து யோகா பட்டி செய்யணும். அதாவது ஒரு சங்கல்பம், யோகா அதிகம், கிளாஸஸ் மிக குறைவு, அமைதி மிக அதிகம், தபஸ்யா மிக அதிகம். வேறு ஏதாவது புதியது அதில் கிடைக்க வேண்டும். 1 நாள் செய்தாலும் கூட அந்த 1 நாளில் கூட மாற்றம் ஏற்பட்டு விட வேண்டும். இல்லை என்றால் 1000 வருடங்களாக நாம் யோகா செய்துகிட்டே இருக்கிறோம். இப்போ ராஜயோகா பண்ணிகிட்டு இருக்கிறோம். பல ஜென்மங்களாக பலவிதமான யோகா செய்துகிட்டே இருந்தோம், அதில் மாற்றமே ஏற்படவே இல்லை. பிறகு அந்த மாதிரியான பட்டியில் என்ன பிரயோஜனம்? 3ஆவது விஷயம் சங்கல்பம், சுத்தம், சங்கல்ப சுத்தி, சங்கல்ப தூய்மை. சங்கல்பம்தான் சஸ்திரம், ஆயுதம் ஆகும். சங்கல்பத்தின் சாதனாதான் தபஸ்யா ஆகும். நம்முடைய கையில் என்ன இருக்கிறது? என்ன ஆயுதம் இருக்கிறது? சண்டை நடக்குது, நம்முடைய ஆயுதங்கள் என்னது? நம்முடைய சிந்தனை தான் நம்முடைய ஆயுதமாகும். இந்த சிந்தனைகளைத்தான் சாதனா என்று கூறுகிறோம். 24 மணி நேரம் சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறது, எல்லாவற்றினுடைய நிலையும் கீழே இருக்கிறது. அதில் நாம் முயற்சி செய்து உயர்வாக ஆக்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு எண்ணத்திலும் நாம் கவனம் கொடுத்து உயர்த்த வேண்டும். ஆக இன்றைக்கு காரியம் என்ன? இணைந்து எல்லோரோடும் சேர்ந்து செய்யும் தபஸ்யா மகா சக்தியினுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தும். இதில் ஆத்மாவினுடைய ரீஇன்ஜினியரிங் செய்யும் காலம் இது. உனது மௌனத்தில் ஆயுதம் மறைந்திருக்கிறது. உனது சங்கல்பம்தான் அக்னி அஸ்திரமாகும். உனது திருஷ்டி என்னவாக இருக்கிறது? அது ஒரு கர்ஜனையாக இருக்கிறது.
நீ இருப்பதே அவதாரமாகத்தான் இருக்கின்றாய். உன்னுடைய கையில் போர் தீப்பந்தம் இருக்கிறது. ஒவ்வொரு அடியிலும் ஜெய ஜெய என்ற வெற்றி முழக்கம் இருக்கிறது. நல்லது. இன்றைய கவிதைக்கான தலைப்பு என்னது? தீண்டுதல் இல்லாத சுகம். எங்கு தீண்டுதல் இருக்குமோ அங்கு துக்கம் ஆரம்பமாகும். எங்கு தொடுதல் இருக்கிறதோ அங்கு துக்கம் ஆரம்பமாகுகிறது. எங்கு கான்டாக்ட் தொடர்பு இருக்கிறதோ அங்குதான் துக்கம் ஆரம்பமாகுகிறது. எங்கே ரிலேஷன்ஷிப் உருவாகுகிறதோ அங்கு பந்தனம் உருவாகுகிறது. எங்கு பற்றுதல் இல்லையோ அங்கு சுகம் இருக்கிறது. எங்கு விடுபடுதல் இல்லையோ அங்கு பற்றுதலும் துக்கமும் ஆரம்பமாகுகிறது. யாரையாவது சந்திக்கின்றோம், அவர்களுடைய சந்திப்பினில், நட்பினில், உறவினில் வந்தாலும் அதிலிருந்து வெளிப்பட்டாலும் அன்டச்சாகி வெளிவர வேண்டும். எதனாலும் பாதிக்கப்படாது, தீண்டப்படாது வெளிவர வேண்டும். இல்லையென்றால் ஒரு இடத்திற்கு செல்லுகிறார்கள், 2-3 நாட்கள் இருக்கின்றார்கள். பிறகு அந்த இடத்தை விட்டு வந்த பிறகு 10 வருடம் ஆனாலும் அந்த இடத்தை அவர்கள் புத்தியிலிருந்து விடுவிப்பதே இல்லை. அங்கிருக்கக்கூடிய மக்களோடு இன்னும் மாட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். அதுதான் துக்கமாக இருக்கிறது. ஆக இன்றைய தலைப்பு என்ன? தொடுதல் இல்லாத சுகம். ஸ்பர்ஷஹீன் ஹி சுகுஹே. தொடுதல் என்பது துக்கம். ஓம் சாந்தி. கவிதை பாடம் தொடரின் 3வது நாள் இது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சச்சின் பிரதர் அப்படிப்பட்டவர். நம் ஒவ்வொருவரையுமே அவருக்கு சமமான கவிஞராக ஆக்கித்தான் விடுவார் போல் இருக்கிறது. நமது சச்சின் சகோதரிடம் நிறைய விசேஷத்தா இருக்கிறது. அதில் ஒரு விசேஷத்தா என்ன அப்படின்னா, ஒவ்வொருவரையுமே முன்னேற்ற வேண்டும், ஒவ்வொருவரையுமே முன்னோக்கி உயர்த்த வேண்டும். இந்த விசேஷத்தா இருக்கிறது. அவருடைய உள்ளத்தின் விசேஷத்தா இருக்கிறது. அப்படித்தான் நம்முடைய டீமில் இப்போ பார்த்தீங்கன்னா 20-25 சகோதர சகோதரிகள் நல்ல ஸ்பீக்கராக சொற்பொழிவு செய்யக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். இதனுடைய பலன், கிரெடிட் எல்லாமே சகோதரருக்கு தான். ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்து பேச சொல்லுவாங்க. 3 நிமிஷத்தில் பேசி முடிக்கணும். ஆனால் 3 நிமிஷத்துக்குள்ளேயே பேச்சு முடிஞ்சிரும். ஆனால் இப்போ பாருங்கள், எவ்வளோ நேரம் கொடுத்தாலும் நேரம் போதுவதே இல்லை. அப்படி நம்மை பேசக்கூடியவராக பிரதர் உருவாக்கி விட்டார். இது சகோதரனுடைய விசேஷத்தா. அதன் காரணமாகவே நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். கவிதை நான் ஜூனில் எழுதினேன், அதை சொல்லவும் செய்தேன். கவி என்பவர் தனது உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் கலையை, தனது சங்கல்பத்தில், சிந்தனை ஓட்டத்தில் ஒளிந்திருக்கும் கலையை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அதற்கு என்ன தேவைப்படுகிறது? இயற்கையினுடைய சாநித்தியம், நெருக்கம் என்பது தேவைப்படுகிறது. ஆகவே இயற்கையினோடு இணைந்து இருக்கும் பொழுது எல்லா கலைகளுமே வெளிப்பட ஆரம்பித்து விடுகிறது. உலகத்தினுடைய கவிஞர்களும் அப்படித்தான், மகான்களும் அப்படித்தான். அவர்கள் பெற்றது எல்லாமே இயற்கையிடம் இருந்துதான் பெற்றிருக்கின்றார்கள். இயற்கை அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அது கொடுத்து கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கு கவிதை தலைப்பு என்னது? தொடுதல் இல்லாத சுகம். இயற்கையின் சலனமற்ற அமைதியின் மடியில் சைத்தன்யத்தாவினை ஒரு காட்சிக்கு புலப்படாத சக்தி தீண்டிக் கொண்டு இருக்கிறது. இயற்கையின் மடியினில் நமது சைத்தன்யத்தாவினை, உள்ள உணர்வினை ஒரு காட்சிக்கு புலனாகாத சக்தி தீண்டி சுகத்தின் கிரணங்களை வழங்கி கொண்டிருக்கிறது. அமைதியின் சரோவரின் கரையில் எந்தவிதமான சப்தமும் இல்லை. அமைதி ஏரிக்கரையில் எந்தவிதமான சப்தமும் இல்லை. பாபாவே பாபா மட்டுமே இருக்கின்றார். பாபாவே பாபாதான் இருக்கின்றார். அங்கு எந்த ஒரு தீண்டுதலும் இல்லை, எந்த ஒரு பந்தனமும் இல்லை. அதீந்திரிய சுகத்தினுடைய ஊஞ்சலில் உள்ளம் ஆடிக்கொண்டிருக்கிறது. மேகக்கூட்டங்களை போன்ற சூக்ஷ்ம வதனத்தில் நமது உள்ளமானது
மேலும் மேலும் பறந்து கொண்டே இருக்கின்றது. அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் செய்து செய்து பரந்தாமத்திற்கு உள்ளம் பறந்து கொண்டே இருக்கின்றது. பரந்தாமத்தில் எந்த ஒரு தீண்டுதலும் இல்லை, எந்த ஒரு வேண்டுதலும் இல்லை. அங்கு எந்த ஒரு சாகாரமும் இல்லை, எந்த ஒரு ஆகாரம் இல்லை. எந்த ஒரு வாணி சப்தமும் இல்லை, எந்த ஒரு பாணி தண்ணீரும் இல்லை. எந்த ஒரு செல்வமும் இல்லை, எந்த ஒரு பணமும் இல்லை. அங்கு காற்று இல்லை, தீபம் இல்லை. அங்கு கடையும் இல்லை, வீடும் இல்லை. எந்த மாயாவும் இல்லை, எந்த சாயா நிழலும் இல்லை. அங்கு பக்கோடாவும் இல்லை, அங்கு கட்டுக்கதைகளும் இல்லை. பரந்தாமத்தில் குளிரில்லை. பரந்தாமத்தில் எந்த ஒரு மண்டி, எந்த ஒரு கடைத்தெருவும் இல்லை. மார்க்கெட்டும் கிடையாது. அங்கு காற்றும் இல்லை, புயலும் இல்லை. அங்கு நாலேஜ் இல்லை, அங்கு காலேஜ் இல்லை. பரந்தாமத்தில் அங்கு மேளா இல்லை, அங்கு ஆண் இல்லை, பெண் இல்லை. சுகமே சுகம் மட்டும்தான் இருக்கிறது. அங்கு உலகாய சட்டமும் உலகாய அன்பும் இல்லை. ஆத்மா பரமாத்மாவினுடைய அன்பு மட்டுமே அங்கு நிறைந்திருக்கிறது. இதுவே தீண்டுதல் இல்லாத சுகத்தினுடைய வழிமுறையாகும். இதுவே தொடுதலற்ற சுகத்தின் வழிமுறையாகும். ஓம் சாந்தி.